வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாளை நாம் இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாட இருக்கிறோம். வராது வந்த மாமணி என பாரதி கொண்டாடிய அந்த தினம் என்பது ஒவ்வொரு நாளும் நமக்கு பல நினைவுகளை ஏற்படுத்துகின்றன. சுதந்திரம் என்பது சும்மா வந்த ஒன்று அல்ல. அளப்பெரிய தியாகங்களின் மூலமாக இந்த நாடு தன்னுடைய சுதந்திரத்தை மீட்டெடுத்தது. சுதந்திரம் என்பதனுடைய பொருள் என்பது அந்நியர்களிடமிருந்து விடுதலை பெறுவது மட்டுமல்ல, மாறாக ஒரு சமூகத்தில் ஆண் பெண் சமத்துவம், சாதிய சமத்துவம், மதங்களுக்கிடையே சமத்துவம், பொருளாதார சமத்துவம், பாலின சமத்துவம் என எல்லாவற்றையும், இன்னும் சொல்லப்போனால் நகரங்கள் கிராமங்களுக்கிடையே சமத்துவம், கல்வி, மருத்துவம், சட்டபூர்வமான உரிமைகள் எல்லாவற்றிலுமே ஒரு சமத்துவம் கிடைக்கிற போது தான் நாம் சுதந்திரத்தினுடைய முழு அர்த்தத்தை பெற்றவர்களாக ஆவோம். அந்த வகையில் நாம் சுதந்திரம் பெற்றதிலிருந்து பல துறைகளில் இந்தியா முன்னேறி வந்திருக்கிறது என்பதை நாம் காண்கிறோம். முக்கியமாக அனைவருக்குமான சில அடிப்படையான மனித வளங்கள் பகிரக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். முக்கியமாக பரவலாக மக்களுக்கு உணவு கிடைத்திருக்கிறது, பரவலாக மின்சாரம் கிடைத்திருக்கிறது. இதெல்லாம் ஒரு காலத்தில் குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு மட்டுமே உரியவையாக இருந்தன. ஆனால் அதற்கு பின்னால் தொடர்ச்சியாக பல்வேறு விதமான சமூக நீதி போராட்டங்களின் வழியாக ஒரு குறிப்பிட்ட சில பகுதியினருக்கு மட்டுமே கிடைத்து வந்த கல்வி, அதே போல் நீங்கள் மக்கள் நலன் என்று சொல்லக்கூடிய மருத்துவம், இன்னொரு புறம் உணவு, இதையெல்லாம் பரவலாக அரசினுடைய பல்வேறு திட்டங்களின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்கினோம். அது சுதந்திர இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். அதிலும் இந்தியா முழுக்க அது பரவலாக நடந்ததா என்பதையும் நாம் கேள்விக்குள்ளாக்க வேண்டும். ஏனென்றால் சில மாநிலங்கள், தமிழ்நாடு, கேரளம் போன்ற சில தென்னிந்திய மாநிலங்கள் இந்த பரவலாக்கல், அதாவது டீசென்ட்ரலைசேஷன், செல்வத்தை பகிர்ந்து கொள்ளுதல், எல்லோருக்கும் உரியதாக மாற்றுதல், எல்லாம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு இலக்குகளை தென்னிந்திய மாநிலங்கள் எட்டிய அளவிற்கு பல வட இந்திய மாநிலங்கள் எட்டவில்லை என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு அனைவருக்குமான சமச்சீரான வளர்ச்சி என்ற ஒரு கொள்கையில் நாம் முழுமையான வெற்றியை இன்னும் அடைந்தோமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இன்னொன்று, சுதந்திரத்தை அளவிடக்கூடிய கருவிகளில் ஒன்று அமைப்புகள் எவ்வாறு செயல்படுகின்றன என்பது. முக்கியமாக அரசு துறை எப்படி செயல்படுகிறது, நீதித்துறை எப்படி செயல்படுகிறது, ஊடகத்துறை எப்படி செயல்படுகிறது, அதே போல் தேர்தல் ஆணையம் போன்ற அமைப்புகள் எப்படி செயல்படுகின்றன, இது எல்லாமே மிக முக்கியமான கேள்விகள். அப்படி பார்க்கிற போது கடந்த 10 ஆண்டுகளில் அமைப்புகளினுடைய சுதந்திரம் என்பது பெருமளவிற்கு தகர்க்கப்பட்டிருக்கிறது. அது எல்லாமே மைய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய நேரடி கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இது இந்திய சுதந்திரம் தரக்கூடிய பல்வேறு விதமான தனிமனிதர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை பறிக்கின்றன என்பதை நாம் வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிகிறது. இது ஒரு புறம் என்று சொன்னால், இன்னொரு புறம் ஊடகங்களின் மீதான தாக்குதல்கள், கட்டுப்பாடுகள் அவை பெருமளவு நிகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். ஊடகங்கள் கட்டுப்படுத்தப்படுகின்றன, பத்திரிகையாளர்கள் அச்சுறுத்தப்படுகிறார்கள். சுதந்திரமான ஊடகங்கள் என்பது செயல்பட முடியாத ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. இது எல்லாவற்றையும் சேர்த்துத்தான் நாம் இந்த சுதந்திரம் என்பது உண்மையில் உண்மையான சுதந்திரம் என்ற ஒரு பொருளில் இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே ஒரு முக்கியமான ஒரு சூழல் என்னவென்றால், மாணவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுப்பது. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் எல்லாருமே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஒரு ஐடி, இந்த மாதிரி துறைகளை தான் தேர்ந்தெடுக்கிறார்கள். ஆனால் அதையும் தாண்டி பல்வேறு துறைகள் இருக்கின்றன. அவற்றை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இப்போ முதல்ல எல்லோருக்கும் தெரியும், இந்த ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் அப்படின்னு சொல்வார்கள், இந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதை தாண்டி அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு விஷயம், எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். இதில் ஐகேர் எக்ஸாம் என்று சொல்கிறார்கள், இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் எக்ஸாம். இதில் எழுதி தேர்ச்சி பெறும் மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் காத்திருக்கின்றது. இல்லை அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இதில்
விவசாயம் வேளாண்மை துறையிலே ஒரு இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு என்ன ஒரு தொடர்பு இருக்கின்றது, இதை பற்றின பல்வேறு பல்வேறு உள்ளமைப்புகளை கொண்டது தான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். இதை தாண்டி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அதையும் தாண்டி பாலிமர் டெக்னாலஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது. இந்த பாலிமர் டெக்னாலஜின்ற கோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் டெக்னாலஜியும் அதே மாதிரி பிளாஸ்டிக் டெக்னாலஜியும் சேர்ந்து இருக்கின்றது. இதில் நீங்கள் எந்த துறையை வேணாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். அடுத்தது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கின்ற துறை ஃபேஷன் டெக்னாலஜி. இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் வந்து நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பும் சுய வேலைவாய்ப்பும் இருக்கின்ற ஒரு துறையானது இப்பொழுது ஒரு ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்ற துறை. இது ஆண்களுக்கு மட்டுமல்ல பெண்களுக்கும் சேர்ந்தது தான் இந்த ஃபேஷன் டெக்னாலஜி. நீங்கள் மிகப்பெரிய ஒரு டிசைன் இன்ஜினியராகவோ ஒரு ஆடை வடிவமைப்பாளராகவோ ஆகிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்புகள் இந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் இருக்கின்றன. இந்த ஃபேஷன் டெக்னாலஜியை தாண்டி உங்களுக்கு ஆர்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கூகுளில் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீர்களானால் ஆர்மி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது, அதே மாதிரி நேவி இருக்குது, அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸ் டெக்னாலஜி இருக்குது. ஏர்ஃபோர்ஸில் மிகப்பெரிய படிப்புகள்லாம் இருக்கின்றன. இதையும் தாண்டி இப்பொழுது மிகவும் வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு துறை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நேனோ டெக்னாலஜி. இது வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் மட்டுமில்லை, மெடிக்கல் மருத்துவத்துறையிலுமே வந்து இந்த நேனோ டெக்னாலஜி வந்து மிகப்பெரிய பங்கு வகிக்கின்றது. இப்படிப்பட்ட பல்வேறு துறைகள் ஒரு உள்ளார்ந்து நீங்கள் உள்கட்டமைப்பையும் உள்ளார்ந்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பல்வேறு துறைகள் வந்து இந்தியாவிலே மிக பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதில் மெரைன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸும் இருக்கின்றது. இந்த மெரைன் டெக்னாலஜி இருக்குது, பெட்ரோலியம் இன்ஜினியரிங் இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு பல்வேறு துறைகள் அந்த இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீமில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் கோர்சஸை தவிர இந்த மாதிரி வந்து பல்வேறு ஒரு கோர்ஸு உங்களுக்கு நிறைய இருக்கின்றது இன்றைய ஒரு காலகட்டத்தில். இதை தாண்டி உங்களுக்கு இந்த அடுத்த கட்டம் அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் வந்து மெடிசின் சொல்லுவாங்க. மெடிசினில் வந்து நீட் எக்ஸாம் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். இதை பற்றி நாம் சென்ற வாரமே விரிவாக பார்த்தோம். இந்த நீட் எக்ஸாம் தாண்டி எய்ம்ஸ், ஜிப்மர் இப்படிப்பட்ட கல்லூரிகளுக்கு தனியாக தேர்வு நீங்கள் எழுத வேண்டும். சரி, இதையும் தாண்டி உங்களுக்கு வெட்னரி சயின்ஸ் இருக்கின்றது, வெட்னரி சயின்ஸ் கோர்ஸ் இருக்குது, பிவிஎஸ்சின்னு சொல்கிறார்கள். இதை தாண்டி ஃபிஷரி டெக்னாலஜி இருக்குது, ஃபிஷரி இன்ஜினியரிங் இருக்குது. இது மீன்வளத்துறை அப்படின்ற ஒரு கல்லூரியே நம்மளுக்கு வந்து அகில இந்திய லெவலில் இருக்கின்றது. இதில் ஃபிஷரி டெக்னாலஜி வந்து நிறைய ஒரு வேலைவாய்ப்பு இருக்கின்றது இந்த ஃபிஷரி டெக்னாலஜியில். ஏன்னா உங்களுக்கு அதுவும் ஒரு இன்றியமையாத ஒரு உணவு ப்ளஸ் இன்றியமையாத ஒரு தொழில் அமைகின்றது. அதில் மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பும் சுய வேலைவாய்ப்பும் கூட இந்த ஃபிஷரி டெக்னாலஜியில் கண்டிப்பாக இருக்கின்றது. இந்த ஃபிஷரி டெக்னாலஜியை தாண்டி நீங்கள் பார்த்தோமேயானால் பயோமெடிக்கல், பயோ இன்ஜினியரிங், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரி துறைகளில் வந்து நீங்கள் பல்வேறு சாதனைகளை புரியலாம். இதை தாண்டி நம்மளுக்கு வந்து கிளினிக்கல் டெக்னாலஜி இல்லை கிளினிக்கல் சயின்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த கிளினிக்கல் சயின்ஸ் கோர்சஸில் வந்து நீங்கள் டாக்டருக்கு அடுத்து நிறைய கிளினிக்கல் ரிசர்ச் கோர்சஸ் நிறைய இருக்கின்றது. இதில் வந்து பிஎஸ்சியில் இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸில் வந்து சயின்ஸ் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலைவாய்ப்பு கண்டிப்பாக இருக்கின்றது. இதில் பேராமெடிக்கல் கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். இந்த பேராமெடிக்கல் கோர்சஸில் ஃபார்மசிட்டிக்கல் கோர்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் படிக்கலாம். அடுத்து வந்து நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு இன்றைக்கு ஒவ்வொருவரும் எப்படி உணவை சரியாக உட்கொள்ள வேண்டும், அதுவும் முக்கியமாக இந்த ஒரு கோவிட்-19 என்ற மாதிரி ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த உணவுகளை எப்படி உட்கொள்ள வேண்டும், ஒவ்வொருவரும் உங்களுக்கு வந்து ஒரு சரியான விகிதம் புரோட்டீன் போன்ற சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவுகளை எப்படி நீங்கள் உட்கொள்ள வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பல்வேறு உணவு சார்ந்த டயட்டிஷியன்ஸ் அப்படி ஒரு படிப்பு தான் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் படிப்பு இருக்கின்றது. இவ்வேறு இந்த மாதிரி ஒரு இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த மாதிரி ஒரு அலசி ஆராய்ந்து நம்ம விரிவாக நம்ம எந்த துறையிலே தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆராய்தல் யாரும் அந்தளவுக்கு செய்யறதில்லை. இதில் வந்து எல்லாரும் ஒரு ட்ரெடிஷ்னல் கோர்சஸ் மட்டும் எடுத்துகிட்டு அடுத்து நம்ம வேலைவாய்ப்பை நோக்கி பயணிக்கும் போது அதில் வேலைவாய்ப்பு சற்று குறைவாகத்தான் இருக்கின்றது. காரணம், நீங்கள் ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ், அதாவது உங்கள் திறமையை வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸ் நீங்கள் எடுக்கணும். அதில் எடுத்து உங்கள் திறமைகளை நீங்கள் எப்படி வளர்த்துக்கிறீங்க, நாளைக்கு பிற்காலத்திலே உங்களோட தனித்துவம் இண்டிவிஜுவாலிட்டி எப்படி வெளிப்படுகின்றது, நீங்கள்
உதாரணத்திற்கு உங்கள் நிறுவனத்திற்கு உங்களால் முடிந்த அர்ப்பணிப்பு என்ன, இப்படிப்பட்ட பல்வேறு காரணங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை தாண்டி இந்த காமர்ஸ் குரூப் என்று சொல்லுகிறார்கள் அவர்களா, இவர்களுக்கெல்லாம் வந்து சிவில் சர்வீசஸ் வந்து இவர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே சிவில் சர்வீசஸ் எக்ஸாம்ஸ்க்கு வந்து எல்லாரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணலாம். இது வந்து ஆட்சியாளர்கள் ஆவதற்கான ஒரு சர்வீசஸ் எக்ஸாம்ஸ் தான் இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அது இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது மிகச்சிறந்த ஒரு வேலைவாய்ப்பு, மிகச்சிறந்த நீங்கள் ஒரு மாநிலத்தையே ஆளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலைவாய்ப்புன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு மட்டும்தான். இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து 6ஆம் வகுப்பில் முதலே நீங்கள் உங்களுடைய ஆர்வத்தை சிவில் சர்வீஸ் எக்ஸாமில் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதும்போது 6ஆம் வகுப்பில் நீங்கள் என்னென்ன படித்தீங்களோ அத்தனை கேள்விகளும் அதில் வரும். அப்போது உங்கள் பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுடைய மனதிலே அந்த ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும் இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லை, பல்வேறு ஒரு துறைகளிலுமே நம்ம குழந்தைகளும் மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் சேர்ந்து அந்த தன்னுடைய ஆர்வத்தை எப்படி உருவாக்குவது அப்படின்றத பொறுத்து தான் அவங்களோட சிறப்பான எதிர்காலம் இருக்கின்றது. இதை தாண்டி உங்களுக்கு ஒவ்வொரு மாணவரும் தனித்திறமையை வளர்த்துக்கொள்வது எப்படி, இன்னோவேஷன் சொல்கிறோம் அல்லவா, புதுமை, இந்த புதுமையை வளர்த்துக்கொள்வது எப்படி, ரெண்டாவது லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், இதை எப்படி வளர்த்துக்கொள்வது, உங்களுக்குள்ள தனிப்பட்ட ஸ்கில் டெவலப்மெண்ட்டை எப்படி வளர்த்துக்கொள்வது, இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் முக்கியமாக மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சொல்வது என்னவென்றால், ஆர்வமும் அர்ப்பணிப்பும் இருந்தால் நீங்கள் இந்த அகிலத்தையே ஆளலாம் என்று சொல்லி மீண்டும் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்தியாவினுடைய முதல் நாடக ஆசிரியர் யார் என்று கேட்டால் வெவ்வேறு மொழிகளில் வெவ்வேறு பெயர்களை சொல்லுவார்கள். ஆனால் தமிழ் மொழியில் முதல் நாடக ஆசிரியன் என்பது மட்டுமில்லை, நாம் ஆராய்ந்து பார்த்தால் இந்திய மொழிகளிலேயே முதல் நாடக ஆசிரியராக இளங்கோவடிகள் தான் இருக்க முடியும். கிபி 2 அவருடைய காலம் என்று சொல்லுகிறார்கள். ஒரு நாடகாசிரியனினுடைய திறன் எங்கே இருக்கிறது என்றால், ஒரு உணர்ச்சி மிகுந்த கட்டங்களை எடுத்து காட்டுகிற அந்த இடங்களில் தான் அமைந்திருக்கிறது. சிலப்பதிகாரத்தில் அப்படிப்பட்ட இடங்கள் நிறைய இருக்கின்றன. ஆனாலும் குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும். திருமணத்திற்கு பிறகு கோவலன் கண்ணகியை பிரிந்து போய்விட்டான். மாதவியோடு கோவலன் வாழ்ந்தான், நாம் அறிவோம். பின்னால் அங்கே மாதவியினுடைய நட்பில் வேறுபட்டு திரும்பவும் கண்ணகியை பார்க்க வருகிற அந்த இடம் சிலப்பதிகாரத்தில் மிக அழகான ஒரு நாடக காட்சியாக அமைந்திருக்கிறது. பல ஆண்டுகள் மாதவியோடு வாழ்ந்ததற்கு பின்னால் கோவலன் மீண்டும் தன் வீட்டுக்கு வருகிறான். தன் மனைவி கண்ணகியை தேடுகிறான். கண்ணகி அந்த முற்றத்திலே இல்லை, பக்கத்திலே அறையிலே இல்லை. பிறகு படுக்கை அறையிலே வாடி போய் சோர்ந்து கண்ணகி படுத்திருக்கிறாள். அவளோடு அவன் பேசுகிறான். தன் வாடி இருக்கிற தன் மனைவியின் முகம் பார்த்து இவனுக்கும் வாட்டம் வருகிறது. நான் தவறு செய்து விட்டேன் என்பதை எடுத்து சொல்கிறான். சலம்புணர் கொள்கை சலதியோடாடி குலம் தருவான் பொருட்குன்றம் தொலைத்தேன் இளம்பாடு நாணுத்தரும் எனக்கு என்கிறான். அந்த இளம்பாடு என்கிற சொல் இன்றைக்கு வழக்கிலே இல்லை. அதாவது நான் வறியவனாக ஏழையாக ஆகிவிட்டேன், இது எனக்கு வெட்கம் தருகிறது. ஏன் ஏழையானேன்? நம்முடைய குலந்தரு வான் பொருள் குன்றம் தொலைத்தேன். நம்முடைய குலத்தின் வழியாக, பாரம்பரியத்தின் வழியாக வந்து சேர்ந்த ஒரு வான் உயர்ந்த அளவிற்கு நம்முடைய பொருளையெல்லாம் கொண்டு போய் நான் செலவழித்து விட்டேன். எங்கே செலவழித்தேன்? சலம்புணர் கொள்கை சலதியோடாடி என்று சொல்லுகிறான். சலம்புணர் கொள்கை என்றால் தீய குணங்களை கொண்ட சலதி, அப்படிப்பட்ட பெண்களோடு பழகி நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டேன். இந்த இடத்தில் கோவலனுடைய பாத்திரமே மிக குறைவானதாகத்தான் இருக்கிறது. எப்படி மாதவி இடத்தில் அவன் பழகினான், மாதவி எந்த அளவுக்கு அவனிடம் உண்மையாக இருந்தாள் என்பதையெல்லாம் மறந்து இவனுக்கு ஒரு துன்பம் வருகிற போது அந்த துன்பத்திற்கான காரணம் யார் என்று தேடி யார் மீதாவது பழி போடுகிற ஒரு இயல்பான குணம். அந்த பெண்ணால் தான் நான் இழந்து விட்டேன் என்கிறான். இல்லை, இவனால் தான் இவன் இழந்தானே தவிர மாதவி அழைக்கவில்லை. மாதவியை நோக்கி கோவலன் போனான். கோவலனை வா என்று மாதவி திலம்பில் எந்த இடத்திலும் அழைக்கவில்லை. ஆனால் தன்னுடைய பொருளெல்லாம் இழந்த பிறகு கோவலன் சொல்லுவது இப்படி சலம்புணர் கொள்கை சலதியோடாடி நான் இந்த பொருளையெல்லாம் தொலைத்து விட்டேன், இளம்பாடு நாணு தரும். இப்போது
ஒன்றும் இல்லாதவனாக, வறியவனாக, கையில் காசே இல்லாதவனாக உன் முன்னால் வந்து நிற்கிற போது எனக்கே வெட்கமாக இருக்கிறது. அவன் சொல்ல வந்தது தன் பிழை உணர்ந்து இப்படி செய்து விட்டேன் என்பதை மனைவியிடத்திலே ஒரு குற்ற உணர்வோடு சொல்லுகிறான். ஆனால் கண்ணகி எப்படி புரிந்து கொண்டாள் என்று நமக்கு தெரியவில்லை. சரி, மறுபடியும் பணம் இல்லை என்று வந்திருக்கிறான், பணம் எடுத்து கொண்டு போவதற்காக வந்திருக்கிறான் போல் இருக்கிறது என்று கருதி சிலம்புழ கொண் என்று 2 சொற்களைத்தான் கண்ணகி பேசுகிறாள். கண்ணகி சிலப்பதிகாரத்தில் பேசியிருப்பதே மிக மிக குறைவு. அந்த காப்பியம் முழுவதும் எல்லா மாந்தர்களும் சாதாரணமாக ஓரிரு காட்சிகளில் வருகிற அந்த பாத்திரங்கள் கூட பேசுவார்கள். கண்ணகி பேசத் தொடங்குகிற இடம் இதுதான். மாசரு பொன்னே, மணியே, முத்தே என்றெல்லாம் கோவலன் பாராட்டுகிற நேரத்தில் கூட கண்ணகி பேசவில்லை. பிறகு நீதிமன்றத்தில் போய் பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு முன்னால் நின்று பேசுகிறாள். அதற்கு முன்பு அவள் பேசிய முதல் 2 சொற்கள் இவைதான். சிலம்புழ கொண் என்கிறாள். ஓ, ஒன்றுமே இல்லாமல் வந்திருக்கிறாயா? என் காற்சிலம்பு இருக்கிறது, எடுத்து கொண்டு போ என்று கண்ணகி சொல்லுகிற அந்த இடம் இவன் குற்ற உணர்வை மேலும் அதிகமாக்குகிறது. ஒரு அழகான நாடக காட்சியை இளங்கோவடிகள் இந்த இடத்தில் நமக்கு படைத்து தந்திருக்கிறார்.